நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனு தாக்கல் செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோவையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அந்த பொண்ணுக்கு அந்த அம்மாவுக்கு சொல், நான் இதுவரைக்கும் எல்லா போராட்டத்திலையும் தலப்பா கட்டிட்டு போனேனே, பச்சை தலப்பா. அப்ப எல்லாம் நீங்க எங்க போனீங்க? நான் ஒரு விவசாயி. நான் ராகு காலத்தில் நாமினேஷன் போட்டவன். சனிக்கிழமை தான் நிகழ்ச்சி நடத்துவேன். வடக்க சூலம்னா தான் பிரயாணம் போவேன் படிக்கிற காலத்துல இருந்து. நான் இதுவரைக்கும் என் ஜாதகம் யாருக்கு கொடுத்ததில்லை, யாருக்கு தெரியாது. ஜெத்புலானியே கேட்டாரு. அவர் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், எக்ஸ்பர்ட். உன்னுடைய இதை கொடு, ஐ வில் டெல் யூ வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பாலிடிக்ஸ். ஐ ஆம் சாரி, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு ஜோசியத்தில் தெரிஞ்சுக்கிட நான் விரும்பல. லைஃப் இஸ் எ சஸ்பென்ஸ் பெஸ்டவுட் பை நேச்சர். அதை நான் தெரிஞ்சுக்கிட விரும்புறேன். அப்படிப்பட்ட சுயமரியாதை உள்ளவர். இந்த கருப்பு துண்டை மாத்த சொல்லி எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சில வருடங்களாக விவசாய போராட்டங்கள்ல தலப்பா பச்சை தலப்பா கட்டினேன். இப்ப விவசாயி அழிஞ்சே போயிட்டான். அதனால கட்டுறேன். அதனால் 5 நாள் தான் இருக்கு. கூட்டம் வரலன்னு சொல்லுவாங்க. விவசாய சங்கத்துக்கு ஆதரவு இல்லைன்னு போட ஊடகங்கள் தயாரா இருக்கு. 2-3 ஊடகங்கள், 2-3 பத்திரிகைகள். தமிழகத்திலே உள்ள விவசாய பெருமக்கள் அனைவரையும் கையெடுத்து கும்பிட்டு அழைக்கிறேன். நம்ம துன்பம் தீரணும்னா பல்லட மாநாட்டுக்கு வாங்க. அனைத்து விவசாயிகள் கூட்டியக்க மாநாட்டுக்கு, விடியல் அறிவிப்பு மாநாட்டுக்கு வாங்க. ஒரு முடிவுக்கு வருவோம். கெயிலா, மீத்தேனா, சேலா, முல்லை பெரியாரா, பாம்பாரா, ஒரு முடிவுக்கு வருவோம். கடன் தள்ளுபடிங்கிறது எங்க அணி அறிவிச்சிருச்சு. தெலுங்கானாவிலே ஆந்திராவிலே கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதை விட நாங்க சிறப்பா செய்வோம். வங்கி கடன், கூட்டுறவு வங்கி கடன், கூட்டுறவு சொசைட்டி கடன், தனியார் நிதி நிறுவன கடன், கந்துவட்டி கடன், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணுவோம். மொத்தமா தள்ளுபடி பண்ணுவோம். அது மட்டுமில்ல, அவர்களுக்கு எப்படி லாபகரமாக்குவது, விவசாய தொழிலை 3 மடங்கு லாபகரமாக்குவது. இப்ப கூட எனக்கு ஒரு சின்ன யோசனை. இந்த பாமாயில் வர்றதுனால நம்ம தேங்காய் அவுட்டு. கேரளா எம்பிக்கள் 20 பேரும் ஒவ்வொரு முறையும் அவங்க ஸ்டேட்டுக்கு பிரச்சனைனா என்னைய தான் கூட்டிட்டு போவாங்க வாஜ்பாய் கிட்ட. நான் லைப்ரரியில இருந்தாலும் தேடி வந்து எங்களோட வாங்க. ஏன்னா வைகோ வாஜ்பாய்க்கு செல்ல பிள்ளைன்னு தெரியும். இந்த ரப்பர் பிரச்சனைக்கு, தேங்காய் பிரச்சனைக்கு போகும்போது எனக்கு என்னன்னா, நம்ம தென்னையும் தான் பாதுகாக்கப்படும். நம்ம ஏரியாவில் கன்னியாகுமரி ஜில்லாவில் ரப்பரும் தான் பாதுகாக்கப்படும் அப்படின்னு. அதுபோல இந்த பாமாயில் தயாரிக்கிற இந்த இது இருக்கிற பாம், செம்பனை, அதை தமிழ்நாட்டில் ஏன் கூடாதுன்னு நான் பரிச்சார்த்தமா ஒரு இடத்துல போட சொன்னேன். நல்லா வருது. ஏன் நம்ம செம்பனை போடக்கூடாது? சவுக்கு போடுறோம், சில இடத்துல சரியா வரமாட்டேங்குது. விவசாயத்தை லாபகரமான ஒரு தொழிலாக்கினா உலகம் புறாவும் விளைநிலம் குறைந்து விட்டது. இனி 1 ஏக்கர் 50 லட்சத்துக்கு வாங்குவான் அதானி அம்பானிகள். அதுக்குதான் அப்படி வாங்கிட்டு இருக்காங்க. நிலத்தை விற்காதீங்கன்னு 15 வருஷமா தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆகவே விவசாயிகளே, நமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு காண பல்லட மாநாட்டுக்கு வாங்க. காசு இல்லையே வேன் பிடிக்க. ஏற்கனவே நீங்க தான் 50,000 70,000 லட்சம் கடன் பட்டிருக்கீங்கல்ல, இன்னொரு 5,000 கடன் படுங்க. வண்டி பிடிச்சிட்டு வாங்க. எல்லா கட்சிக்காரர்களையும் ஏத்திக்கிடுங்க. தேமுதிக, தமாக, கம்யூனிஸ்ட், சிறுத்தைகள், மதிமுக, கட்சியே இல்லாத விவசாயிகள் எல்லாம் ஏத்திட்டு வாங்க. கொடி பூரா விவசாய சங்க கொடிதான் இருக்கணும், பச்சை கொடிதான் இருக்கணும். இது 5 நாள் இருப்பதால் நானும் 3 நாளா சொல்லி பார்க்க எந்த பேப்பரும் போட மாட்டேங்கிறாங்க. அதனால தொலைக்காட்சிகள்ல நான் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். எல்லாரும் வாங்க, லட்சக்கணக்கில் வாங்க. அந்த நம்பிக்கையில தான் 5 நாள்ல எப்படியா மாநாடு நடத்த முடியும்னு அண்ணனும் கணேசமூர்த்தியும் சொன்னப்ப இல்லன்னு வந்துருவாங்க அண்ணே அப்படின்னு இருக்க. இந்த பிரஸ் மீட்டே அதுக்கு தான். ஐயா சாமி, என்ன முடிக்க விடுங்க சாமி. ஐயா சாமி, என்ன கொஞ்சம் முடிக்க விடுங்க சாமி. என்ன எப்படி காட்டுறதுன்னு 5-6 பேர் வந்திருக்கீங்க சாமி. கொஞ்சம் பேசாம இருங்க சாமி. நான் 7-8 மேட்டர் வச்சிருக்கேன். முடிச்ச பிறகு பஞ்சாப் போவோம்.
சார் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பழையபடி பஞ்சாப்னா நீங்க எந்த பிரஸ் சொல்லுங்க, நான் தான் முடிக்கிறதுக்குள்ள என்ன அவசரம். தந்தி டிவியில கருத்தாய்வு போட்டிருக்கீங்க, ஒன்னு அதிமுக ஜெயிக்கும் இல்ல திமுக ஜெயிக்கும். இது எப்படி போடுறீங்க தெரியுமா? டெக்னிக்கலா அதிமுகவுக்கு 42%, திமுகவுக்கு 35%. எப்படி எலெக்ஷனுக்குள்ள நெருக்கி கொண்டு வந்து திமுகவை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக உங்க டிவியில போடுறது எனக்கு நல்லா தெரியும். இப்பதான் பார்த்துட்டு வந்தேன், கொஞ்சம் பொறுங்க. மது ஒழிப்பு, இந்த மது ஒழிப்புக்காக உயிர் கொடுத்தவர் சசி பெருமாள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முழு மது ஒழிப்பு மட்டுமல்ல, அந்த கள்ளச்சாராயத்திலே மது குடிக்கிற பழக்கத்தை கூட தடுக்க வேண்டும் என்று சசி பெருமாள் மது ஒழிப்பு இயக்கம் என்று ஒன்று அமைக்கப் போகிறோம். சசி பெருமாள் மகன் 7 நாள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார். எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டது ஜெயலலிதா சர்க்கார், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று நானும் திருமாவளவனும் ஜி ராமகிருஷ்ணனும் முத்தரசனும் சென்று, அப்ப அவர் ஜவஹர்லால் வந்தார், இந்த தம்பியிடம் மன்றாடினோம். கடைசியா கையை பிடிச்சிட்டு சொன்னேன், அப்பா உடம்பு 7 நாள் ஆச்சு, அழுகி போயிரும், சொல்றத கேளுங்க, இப்ப உண்ணாவிரத்தை விடுங்க, அப்பா பாடி வந்த பிறகு அடக்கம் பண்ண பிறகு விடுறேன்னாரு. நான் உடனே புறப்பட்டு கன்னியாகுமரி ஜில்லா மார்த்தாண்டம் ஆசாரி பள்ளத்துக்கு போனேன். திருமாவளவனை மற்ற ஏற்பாடுகளை கவனிச்சுக்கிடுங்க. எங்க அப்பா அதே நாகர்கோயில தான் புற்றுநோயில செத்தாரு. எங்க அப்பா பாடியை நான் தூக்கல. ஆனால் சசி பெருமாள் உடல் இந்த டிரெஸ் எல்லாம் அழுக்கா இருந்ததுனால புது கதர் வேட்டி, புது கதர் சட்டை, புது கதர் தொப்பி வாங்கிட்டு போயிருந்தேன். அது எல்லாம் நீக்கிட்டு தூக்க முடியல, நல்ல வெயிட். நான் தான் டிரெஸ் பூரா மாட்டி விட்டேன். என்ன ஆச்சரியம்னா, அந்த டாக்டர்கள் அவ்வளவு கவனமா அதை பார்த்து அதை 7 நாள் ஆயும் அந்த பிணவாடையே வரலைங்க. ரொம்ப ஆச்சரியங்க. அந்த பிரேத வாட ஒரு அளவு கூட வரல. பிறகு நானும் இவங்க சித்தப்பா செல்லம் தானே செல்வமும் வந்திருந்தா, எடுத்து பாடியில வச்சுட்டு நாங்க விடிய கால சேலத்துக்கு வந்தோம். நானும் திருமாவளவன் தான் பாடியை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணோம். சசி பெருமாள் வன்னிய ஜாதி, நான் ஜாதியெல்லாம் பேசுறது இல்ல. அங்க போன பிறகுதான் எனக்கு தெரியும் அவர் வன்னிய ஜாதி. இவங்க ஊருக்கு போன பிறகு நாங்கள் சமூக ஜாதிக்காகவே பிறவி எடுத்திருக்கிறவங்க கன்னியாகுமரி ஜில்லாவில் 7 நாள் இருந்தப்ப பாடியை பார்க்க போகல. ஒப்புக்கு ஊர்ல போய் போட்டோ மாலை போட்டு போயிட்டாங்க. என்ன ஜாதி? திருமாவளவன் நானும் பாடியை தூக்கணும்னா திருமாவளவன் என்ன தலித்து வன்னியர் ஜாதி படத்தை தூக்கலன்னாரா? இந்த தம்பிய ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலத்துக்கு ஜெயலலிதா முதலமைச்சர் கூட்டத்துக்கு வந்தாங்க.